ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும். நம்ம இப்போ 12 ராசி அன்பர்களுக்கும் பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பூதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை 31 நாட்கள் இந்த யோக பலனை 12 ராசி அன்பர்களும் அனுபவிக்க போகிறீங்க. இந்த பூதாதித்ய யோகம்னா என்ன அப்படின்னா, புதன் ப்ளஸ் ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம். இந்த பூதாதித்ய யோகம் யார் ஜாதகத்தில் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை பெறுகிறார்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூதாதித்ய யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல தப்பான விஷயங்களுக்கு நீங்கள் போக மாட்டீங்க. முதல்ல ரெண்டாவது தவறான முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. வாழ்க்கையில் சிறந்த புத்திசாலிகள், சிறந்த வெற்றியாளர்கள், சிறந்த தொழிலதிபர்கள், சிறந்த வேலையில் பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூதாதித்ய யோகம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறணும்னா முக்கியமான முடிவுகள் எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுக்கணும். அது படிப்புலேருந்து, திருமணத்துலேருந்து, வேலையிலேருந்து, தொழிலிருந்து, வீடு வாங்குறதுலேருந்து, கார் வாங்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியம். அது அந்த பூதாதித்ய யோகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த யோகம் இருக்குன்னா அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதே போல் கோச்சாரத்துலேயும் இப்போ அடுத்த 31 நாட்கள் இந்த பூதாதித்ய யோகம் இருப்பதனால ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை இந்த பூதாதித்ய யோகம் கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகிறோம். நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய புது புது தகவல்கள், எந்த மாதிரி விஷயங்களை எல்லாரும் பிரச்சனையில் மாட்டுறாங்க, அதுலேருந்து விடுபடுது எப்படி அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு பூதாதித்ய யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கேந்திர ஸ்தானத்தில், அதாவது தசம கேந்திர ஸ்தானத்தில் பூதாதித்ய யோகத்தை கொடுக்க போகுது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலுப்பெற்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்காமல் போனது சரித்திரமே கிடையாது. அதுபோல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய தசம கேந்திரம் சொல்லக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, தொழிலில் ஜெயிக்கக்கூடிய, கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த பூதாதித்ய யோகம் சொல்லக்கூடிய புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுத்த போகுது. வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கடன் இல்லாமல் வாழ்க்கையை வாழணும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பேர் இருக்கணும், ஒரு பதவி இருக்கணும், தொழிலில் நல்ல நிலைமையில் தொழில் பண்ணணும், யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல், தேவையில்லாத ஒரு பிரச்சனை சந்திக்காமல், ஒரு நிம்மதியான ஒரு வீடு, வண்டி, வாகனம் எல்லாருக்குமே தேவை. இது எல்லாமே இந்த துலா ராசி என்பவர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேர்மையாக நியாயமாக எல்லாத்தையும் அணுகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எப்போவுமே இவங்களுக்கு உண்டு. அந்த அற்புதமான அமைப்பு ஏன் சொல்கிறோன்னா, அந்த ஏமாற்றம் அடைஞ்சால் கூட வாழ்க்கையில் கடைசி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஏமாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, நேரம் சரியில்லாத போது தான் வரும். அந்த நேரம் சரியில்லாமல் எப்போவுமே எல்லாருக்கும் இருக்குமானா கிடையாது. அந்த நேரம் மாற்றம் வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான பாக்கியங்களும் பெறக்கூடியவர்கள் இந்த துலா ராசி என்பவர்கள். நீங்கள் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை, வீடு, வண்டி, வாகனம் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய துலா ராசி என்பது சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது சாமி, ஒன்றும் பண்ண முடியல, கடன் பிரச்சனை இருக்குது, வேலை போயிடுச்சு, தொழில் இல்லை, வீட்டில் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அதெல்லாமே இப்போ மாறிட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 9 வருஷம் கழித்து வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அப்போ இந்த வருஷம் தான் நடக்க போகுது. அதில் முக்கியமான காலகட்டம்
இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பட்டங்கள், பதவிகள், வேலை வாய்ப்பு, தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நீண்ட காலமாக ஒரு வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் நீங்கி அந்த வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். இல்லை வேலையிலேயே அங்கேயே இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு பதவிகள் கிடைக்கும். இல்லை அங்கே உங்களை யாராவது ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறாங்க, வேலையில் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க விலகி சென்று உங்களுக்கு ஒரு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அடுத்த 31 நாட்கள் இருக்க போகுது. வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா மாறிக்கிங்க. நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு சிறப்பான அமைப்பை இந்த துளாராசி என்பவர்கள் நீண்ட காலம் கழித்து சந்திக்க போகிறீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க, வெற்றி உறுதியாக உண்டு. வேலையே இல்லை சார் எனக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா படித்து முடித்து வேலையே இல்லாமல் இருக்கேன், இந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடச்சிரும். அதுபோல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்க, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது நீங்கள் வந்து டோஃபலாக இருக்கலாம், ஐஎல்டிஎஸ்ஸாக இருக்கலாம், எந்த யூபிஎஸ்சியாக இருக்கலாம், டிஎன்பிசி, எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இந்த 31 நாட்களில் வெற்றி பெறக்கூடிய தருணம். சார் அந்த எக்ஸாம்லாம் இப்போ எதுவுமே இல்லை சார் 31 நாள்னா அதற்கான பயிற்சிகள், முயற்சிகள் செய்யக்கூடிய தருணம், அதற்கான அப்ளை பண்ணக்கூடிய தருணமாகவும் இந்த 31 நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பவர்கள் செய்யலாம். அதே போல் படிக்கக்கூட மாணவர்கள் நிறைய பேருக்கு இந்த ஒரு 31 நாளில் பார்த்தீங்கன்னா எதை படிக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அது படிக்க முடியாமல் போயிருக்கும். இல்லை ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போயிருப்பீங்க, கிடைக்காம போயிருக்கும். இந்த 31 நாட்களில் அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு படிப்பு கிடைக்கும். அந்த படிப்பு உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தலைமுறை மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீரும். அது எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் செய்யலாம், அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நம்ம ஃபாரினில் போய் படிக்கலாமா, ஃபாரினில் போய் ஒரு வேலை பார்க்கலாமா, ஃபாரினில் எம்பிபிஎஸ் பண்ணலாமா, ஃபாரினில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டடி பண்ணலாமா, ஃபாரினில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமான்னு யோசனைகள் வரும். அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு ஃபாரினில் போய் படித்தா உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஃபாரினில் போய் படிக்க சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே படிக்க முடியலன்னு திரும்பி வராங்க சில பேர் என்னென்னா அதை முடிச்சுட்டு அதை இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் சில பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல வெகுமதி கிடைக்கும். உங்களுக்கு எதாவது ஆஃபீஸில் ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு நெருக்கடி இருக்குன்னா அதெல்லாம் நெருக்கடி தீரக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் அங்கேயே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நேரம். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த பூதாதித்ய யோகம் செயல்பட போது. முக்கியமாக நிறைய துளாராசி என்பவர்கள் தொழிலில் நிறைய கடன் பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட் கம்மியாகவே பண்ணிகிட்ருக்கீங்க. நான் எப்பவுமே துளாராசி ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ப்ராஃபிட் கம்மியாக பண்ணுறீங்க, அதான் பிரச்சனை. சார் எங்கே சார் ப்ராஃபிட்க்கு அதிகமாக பண்ணால் ஆர்டர் இல்லாமல் போயிருமே அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பயத்தை முதல்ல வெளில தள்ளுங்க. கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட்டபிளாக பண்ண முடியும். அந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நீங்கள் வேணால் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் இந்த 31 நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்ட்டை விற்கிறீங்க, அதில் 10%லேருந்து ஒரு 20% மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கஸ்டமர்கிட்ட வீங்க. கஸ்டமர் கேட்பாங்க, என்ன சார் ரேட் ஏறிடுச்சு? இல்லை சார் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ரேட் ஏறிடுச்சு அப்படின்னு ஒரு சொல்லி நீங்கள் பொருளை விற்றீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. காரணம் என்ன, உங்களுடைய நேர்மை தான் அங்கே அதிகமாக இருக்கே தவிர உங்கள் பொருளுக்கான விலை இல்லை. உங்கள் நேர்மையாக சப்ளை பண்ணுவீங்க, நேர்மையாக பொருள் இருக்கும், பொருள் தரமாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், சர்வீஸ் குவாலிட்டியாக இருக்கும். அதெல்லாம் எதிர்பார்த்தா உங்கள் கஸ்டமர் இருக்காங்களே தவிர உங்களுக்கு ரேட்டுக்கு கிடையாது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு லாபத்தை கொடுத்தா நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பண்ணேன் எனக்கு சக்ஸஸை கொடுத்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணாமல் போக மாட்டீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதற்கான முயற்சிகளை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது, கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும். வாங்கின கடனை கரெக்டாக செலுத்துவேன்னு சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த துளாராசி என்பதெல்லாம். அது தலையே போனாலும் பரவாயில்ல, தலையை அடமானம் வச்சாவது நான் கடனை கட்டிடுவேன், எனக்கு ஒரு அவப்பேர் இருக்கக்கூடாது, இன்னொருத்தர் காசு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பது. அதனால் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றம் வரும். அதன் மூலமாக நீண்ட நாள் கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், வந்தே தீரும். அது இடம் விற்று வரலாம், வீடு விற்று வரலாம், இல்லை யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம். யாராவது புதிய நபர் உங்களுக்கு வந்து நான் பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நேர்மையாக பண்ணுறீங்க, ஏங்க இப்படி கஷ்டப்படுறீங்க, நான் பணத்தை தரேங்க, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுங்கன்னு யாராவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதற்கான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடந்துன்னா அதை எடுத்துக்கங்க. கண்டிப்பாக தொழிலில் வெற்றி வரும். அதே போல் இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணம்.
காசே இல்லை சார்னா கூட ஒரு இடம் வாங்குங்க, ஒரு ட்ரை பண்ணுங்கள், ஒரு லோன் போட்டு வாங்கினாலும் தப்பு கிடையாது. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், வீடு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த வீடு மாற்றம், இடம் மாற்றமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதற்கான முயற்சிகளும் துளாராசி என்பது செய்யலாம். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய தரணும். அது எந்த கேஸாக இருந்தாலும் சரி, முடிக்கவே முடியாது சார் அந்த கேஸ் அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் முடியக்கூடிய நேரம், பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறேன் சார், விற்க முடியல சார், வீடு விற்கணும்னு நினைக்கிறேன், விற்க முடியல சார், அதனால தான் கடன் ஏறிட்டே இருக்குது, அந்த இடம் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துடும், வீடு விற்றா பிரச்சனை தீர்ந்துடும்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 31 நாளில் ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவீங்க. கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் சேல் ஆயிரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளும் இந்த துளாராசி என்பதில் செய்யலாம். அதே போல் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம், ஒரு திருமண வைபவம் நடக்கக்கூடிய நேரம், ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய நேரம். அதே போல் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த புதாதித்ய யோகம் செயல்பட போது வாழ்க்கையில் ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மன மகிழ்ச்சியுடன், பொருளாதார உயர்வுடன், ஒரு ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்துடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அடுத்த 31 நாட்கள் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவாக கோச்சார சம்பந்தப்பட்ட பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சூரியன் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரகநிலைகள் மற்றும் தசாபுத்தி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசை வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கண்டிப்பாக ஒரு கடன், ஒரு பிரிவினையை கொடுக்காமல் போகிறதில்ல. அதே போல் கேது திசை வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியின் உச்சக்கட்டத்துக்கு போய் நிறைய தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குது. அதே போல் முக்கியமாக புதன் திசை சில ஜாதக அமைப்புகளுக்கு கடன் மட்டுமே கொடுத்து மிகப்பெரிய கடனாளியை ஆக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு PDFில் கொடுக்குறோம். இதில் வந்து பலன்கள் கண்டிப்பாக வராது, நீங்கள் ஜாதகம் தான் பார்த்துக்கணும். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நோட்லேயும் எழுதி கொடுக்கப்படும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து இது வந்து அற்புதமான ஒரு சாஸ்திரம், அற்புதமான அறிவியல் கலை, எல்லாருமே கற்றுக்கலாம். இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்தில் கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்குன்னு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோள பிரசன்னம், அதே மாதிரி அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம், இது மாதிரி பல்வேறு விதமான வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.